லங்காஃபோ ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் மீது விசாரணை ஆரம்பம். தெய்வேந்திரமுனையில் மீனவர் வீடு மீது துப்பாக்கிச்சூடு, மர்ம நபர்கள் தப்பியோட்டம். செம்மணி மனித புதைகுழி குறித்து தனியான ஆய்வு நடத்தப்பட வேண்டும். ஐரோப்பிய தூதுவர்களிடம் தமிழ் கட்சிகள் வலியுறுத்தல். 2.4 பில்லியன் ரூபாய் வாகன இறக்குமதி மோசடி, சிக்கப்போகும் மஹிந்தவின் புதல்வர்கள், நாடாளுமன்றத்தில் அம்பலம். விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்க புதிய விவசாய காப்பீட்டு திட்டம். மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பு. டிட்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட கால்நடைத்துறைக்கு அவசர மீட்பு திட்டம். கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு ஊழியர்களை நியமித்து அவர்களை தனது தனிப்பட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் ஊழல் குற்றம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக காரியவசம் நேற்று ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை. தனது வருகையின்மைக்கான எந்த காரணத்தையும் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவும் இல்லை என்று ஆணைக்குழு கூறியுள்ளது. அரச ஊழியர்களை தனிப்பட்ட அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்துவது ஊழல் குற்றமாக கருதப்படும் நிலையில் அது தொடர்பான கையூட்டல் சட்டத்தின் விதிகளின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்படுகிறது. மாத்தறை தெய்வேந்திரமுனை கந்தர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏதண்ட வீதியில் அமைந்துள்ள மீனவர் ஒருவரின் வீடு மீது இன்று 22 அதிகாலை மர்ம நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் தகவலின்படி காரொன்றில் வந்த சிலர் கைத்துப்பாக்கி மூலம் வீட்டை இலக்காக கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் அல்லது உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றும் வீட்டுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்காக கந்தர போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக தனியாக ஒரு ஆய்வை நடத்தி எந்த காலத்தில் மனிதர்கள் அங்கு புதைக்கப்பட்டார்கள் என்பதை கண்டறிவதன் மூலம் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியும் என ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினரிடம் தாம் வலியுறுத்தினர் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் ஜெட்விங் விடுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் மற்றும் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்களை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, இந்த சந்திப்பில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தளத்தை ஐரோப்பிய தூதுவர்கள் நேரில் பார்வையிட உள்ள நிலையில் இது குறித்து தனியான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தோம். பாதிக்கப்பட்டவர்கள் எந்த காலத்தில் புதைக்கப்பட்டார்கள் என்பதை பார்ப்பதன் மூலம் அந்த காலப்பகுதியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் யார் என்பதை இனம் கண்டு குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என சுட்டிக்காட்டினோம். மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையிலேயே இலகுவாக நடத்த இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கோரியுள்ளோம். மாகாண சபையில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் அரசு அதிகாரிகளே நிர்வாகத்தை கவனித்து வருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினோம். புலம்பெயர் உறவுகளின் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதன் மூலம் விவசாய மற்றும் மின்பிடி துறைகளை மேம்படுத்துவதன் மூலமும் பிராந்திய பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்க முடியும் என்பதால் ஐரோப்பிய நாடுகள் இதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் கூறினோம். வடபகுதியில் நிலவும் திண்மக் கழிவு மற்றும் வடிகால் அமைப்பு போன்ற பாரிய பிரச்சினைகளை நவீன முறையில் கையாள்வதற்கு தேவையான உதவிகளை வழங்குமாறும் ஐரோப்பிய தூதுவர்களிடம் சுட்டிக்காட்டினோம் என்றார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறையை பயன்படுத்தி மோசடியான முறையில் வாகன இறக்குமதிகளை செய்த குற்றச்சாட்டொன்றினை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் புதல்வர்கள் எதிர்கொண்டுள்ளனர். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறை மூலம் அரசாங்கத்திற்கு 2.4 பில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ருவன் திலக ஜெயக்கொடி நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பாரிய அளவிலான முறைகேடுகள் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் பதவிக்காலத்தில் நிகழ்ந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட இன்றுவன் திலக ஜெயக்கொடி திட்டத்தின் கீழ் 640 வாகனங்களை இறக்குமதி செய்ய 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே சிறப்புரிமைகள் வழங்கப்பட்டதாக பிரதம கணக்காய்வாளரின் அறிக்கைகள் மேற்கோள் காட்டி ருவன் திலக ஜெயக்கொடி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த செயல்முறை தொடர்பான சரியான தகவல்கள் பிரதம கணக்காய்வாளருக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
வெளிநாடு செல்லாத 4 நபர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது. விண்ணப்பத்தில் தொழில் குறிப்பிடப்படாத 60 நபர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது. சிலருக்கு 2 வீதம் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது. மற்றும் 4 மாதங்கள் போன்ற மிக குறுகிய காலத்திற்கு வெளிநாடு சென்று திரும்பிய நபர்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்பட்டது. இது போன்ற பல ஊழல்களை குறித்து ருவன்திலக ஜெயக்கொடி சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். எந்தவொரு அறிவியலின் அடிப்படையுமன்றி சொகுசு வாகனங்களுக்கான 6 மில்லியனில் இருந்து 12 மில்லியன் ரூபாவாக வரிவரம்பு உயர்த்தப்பட்டதால் அரசாங்கத்திற்கு 2.4 பில்லியன் ரூபா வரி வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ருவன்திலக ஜெயக்கொடி குற்றம் சாட்டியுள்ளார். இது இந்த நாட்டின் வரி செலுத்தும் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதற்கு சமம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அனுமதி பத்திர முறையை தவறாக பயன்படுத்தி ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த ஜோசித ராஜபக்ஷ மற்றும் ரோஹித ராஜபக்ஷ ஆகியோரும் 2 சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக ருவன்திலக ஜெயக்கொடி சுட்டிக்காட்டியுள்ளார். CAB 7373 மற்றும் CAB 7171 ஆகிய எண்களை கொண்ட வாகனங்கள் இந்த முறையில் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவ்வாறாக பாரிய அளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்ட அனைவரின் மீதும் உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டுச் சபை பயிரிழப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி பயிர் செய்கையை உள்ளடக்கிய ஒரு புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் விவசாய திணைக்களத்தால் பரிந்துரைக்கப்பட்ட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, பீட்ரூட், முட்டைக்கோஸ், கேரட், லீக்ஸ், கத்தரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், குடைமிளகாய், தக்காளி, பாகற்காய் மற்றும் பூசணி உள்ளிட்ட பயிர்களை உள்ளடக்கும். ஆரம்ப காப்பீட்டுத் தொகையில் 7% கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் விவசாயிகள் இக்காப்பீட்டு பாதுகாப்பை பெறலாம் என்று சபை தெரிவித்துள்ளது. இயற்கை பேரழிவுகள், கட்டுப்படுத்தப்பட முடியாத தாவர நோய்கள், பூச்சிகளால் ஏற்படும் சேதங்கள் மற்றும் காட்டு யானைகளின் தாக்குதல்களால் ஏற்படும் இழப்புகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்படும். விவசாயத்துறையில் ஏற்படும் அபாயங்களை குறைத்து நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் விவசாயிகள் தொடர்ந்து பயிர்ச்செய்கை செய்வதை ஊக்குவிப்பதே இந்த முயற்சியின் நோக்கம் என்று வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டுச் சபை தெரிவித்து உள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று $92 அதிகமாக விற்பனையாகி வருகிறது. இதேவேளை WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று $85 அதிகமாக விற்பனையாகி வருகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டமான சூழ்நிலை மற்றும் சர்வதேச சந்தை நிலவரங்களால் மசகு எண்ணெய் விலையில் இந்த திடீர் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகின்றன. கித்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டின் கால்நடை வளர்ப்புத் துறையை மீள கட்டியெழுப்பவும் பால் பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை வளமையான நிலைக்கு கொண்டு வரவும் விசேட அவசர நிவாரண திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விவசாய, கால்நடை, நில மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்காக அரசாங்கம் ஏற்கனவே வழங்கி வரும் நஷ்டஈட்டுத் தொகைக்கு மேலதிகமாக இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த அவசர மீட்பு திட்டத்திற்கான அனைத்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதுடன் களமட்டத்தில் திட்டத்தை விரைவாக அமுல்படுத்தப்பட தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. விலங்கு தீவனம் வழங்குதல், தொற்று நோய்களை கட்டுப்படுத்தல், விலங்கு நலன் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தல், சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை மீளமைத்தல், உணவு அமைப்புகளை வலுப்படுத்தல் மற்றும் மரபணு மேம்பாட்டின் மூலம் உயர்தர பால் பசுக்களை உருவாக்குதல் ஆகியவை இந்த திட்டத்தின் பிரதான நோக்கங்களாகும். இந்த திட்டத்தினூடாக பாதிக்கப்பட்ட கால்நடை பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதுடன் உள்நாட்டு பால் உற்பத்தியை அதிகரித்து நாட்டின் உணவு பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன்.
சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.